ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விளாக்ஸ். இந்த வீடியோவில் 2023 நடந்த எக்ஸாம்ஸில் பாலிட்டி யூனிட்லேருந்து கேட்ட 5 கொஷின் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து 10 மணி நேரம் படித்தாலும் அதில் ½ hour அல்லது 1 hour வந்து ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சு பார்க்குறதுன்றது ரொம்ப முக்கியம். அது அவங்களோட மார்க்கே வந்து பூஸ்டப் பண்ணும். ஸோ இனிமேல் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் 1 hour இல்லை ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லியும் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்மளும் வந்து டெய்லி 5 கொஸ்டின் வந்து வீடியோவாகவும் போடலாம், கம்யூனிட்டி டேப்லையும் கொடுக்கலாம். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது? 335வது பிரிவு வந்து எதுக்கு எந்த இடஒதுக்கீடை வழங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, எஸ்சி எஸ்டியோட அரசு பணிக்கான இடஒதுக்கீடு. ஆர்டிக்கல் 335 வந்து எஸ்சி எஸ்டிக்கான அரசு பணிகள், பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கான அரசு பணிகளுக்கான இடஒதுக்கீடு தான் 335. ஸோ 335 எஸ்சி எஸ்டிக்கான அரசு பணிக்கான இடஒதுக்கீடு. இன் கவர்மெண்ட் சர்வீஸ் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ். ஸோ 335 எஸ்சி எஸ்டிக்கான அரசு பணி. லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக் ஆயுக்தா வந்து தன்னோட வருடாந்திர அறிக்கையை ஆளுநர், அதாவது கவர்னர் கிட்ட, அந்தந்த ஸ்டேட் கவர்னர் கிட்ட தான் சமர்ப்பிக்கும். முதலமைச்சர் கிடையாது, பாராளுமன்றமும் கிடையாது, மாநகராட்சியும் கிடையாது. ஸோ லோக் ஆயுக்தா வருடாந்திர அறிக்கையை கவர்னர் கிட்ட தான் சமர்ப்பிக்கும். அடுத்து சரியான பொருத்தத்தை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 226 ஹைகோர்ட்டோட ரிட் பெட்டிஷனுக்கான ஒரு ஆர்டிக்கல், 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 40 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, ஆர்டிக்கல் 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, ஆர்டிக்கல் 40 வந்து டிபிஎஸ்பி. ஸோ இது 2 தான் 226 ஹைகோர்ட்டு, 32 சுப்ரீம் கோர்ட். இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அது 2 மட்டும்தான் கரெக்டு, மற்ற 2 தவறானது. ஸோ ஆர்டிக்கல் 226 வந்து ஹைகோர்ட்டுக்கான ரிட் பெட்டிஷனுக்கான ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஆர்டிக்கல், 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டு, 226 வந்து ஹைகோர்ட். ஸோ இது 6, இது 2ல் முடியும். இது 6, இது 2, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு, இது வந்து ஹைகோர்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராஜமன்னார் கமிட்டியை பற்றி கீழே வந்து சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டோ அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது சொற்றொடர் பாருங்கள். ராஜமன்னார் கமிட்டி வந்து எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1968ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 1969 தான் அமைக்கப்பட்டது. ஸோ இது வந்து தவறானது. அடுத்து இந்த குழு வந்து 71 அதன் பரிந்துரைகளை அளிக்குது. கரெக்டு. இந்த குழு ஒன்றிய மாநில உறவுகளை, அதாவது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இருக்க உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. கரெக்டு. ஸோ இது 2ம் கரெக்டு. இதில் கொடுத்துருக்க ஆண்டு வந்து தவறு. அப்போ 2 and 3 மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிறியதிலிருந்து பெரியது வரைக்கும் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிராமத்தில் இருக்கிற சபை தான் கிராம சபை. அப்போ கிராம சபை தான் ஃபஸ்ட்டு வரும். கிராம சபை தான் இருக்கிறதுல சிறிய அளவு. அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி வரும். அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றியம், கடைசியாக தான் மாவட்ட ஊராட்சி மன்றம். ஸோ கிராம சபை, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி மன்றம். 3 to 4 தான் கரெக்ட்.